ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 9th ஃபஸ்ட் பாடம் திராவிட மொழி குடும்பம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதான் கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறதுன்னு சொன்னவர் அகத்தியலிங்கம். ஓகேங்களா, இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று அகத்தியலிங்கம் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்பாங்க, குமரிலபட்டர். திராவிடம் என்னும் சொல்லை முதலாக குறிப்பிட்டவர் குமரிலபட்டர். அடுத்தது ஹீராஸ் பாதிரியார் தமிழ்லேருந்து எப்படி திராவிடா அப்படின்றது வந்துச்சுன்றதை சொல்லுவாங்க. இது வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டு அப்புறம் நமக்கு லைன் பை லைனாக எழுத சொல்லுவாங்க, நேராக ஒரே தான். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ், தமிழா, தமிழா, திரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா அப்படின்றது இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் அப்படின்றவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதை வந்து இந்த மொழிகளை ஆராய்ஞ்சு இதுக்குன்னு ஒரு தனி மொழி குடும்பம் இருக்குது, இது தனிப்பட்டது அப்படின்றதும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தென்னிந்திய மொழிகள் இதெல்லாம் தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஃப்ரான்சிஸ் எல்லிஸ். ஸோ ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் என்ன சொல்கிறாங்க, தென்னிந்திய மொழின்னு நம்ம தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளத்தை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து ஹோக்கன் அப்படின்றவர் வந்து தமிழியன் அப்படின்னு பெயரிட்டிருக்காரு. ஆரிய மொழிகள் அதுலேருந்து வேறுபட்டது வந்து தமிழியன் அப்படின்னு சொன்னது ஹோக்கன். ஓகேங்களா, அடுத்தது வந்து கால்டுவெல் நமக்கு தெரியும் 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை வந்து கால்டுவெல் எழுதியிருப்பார். ஓகேங்களா, அது இம்பார்ட்டன்ட். அடுத்தது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு இதில் வந்து கண்டிப்பாக வந்து குழப்பி கொடுப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு என்றைக்கும் இதை படிச்சிருங்க. திராவிடம், வட திராவிடம் 3 இது, தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம். வட திராவிடம் 3 தான் இருக்குது, கூர்க்கு, மால்தோ, பிராகுயி. கூர்க்கு, மால்தோ, பிராகுயி இது 3 வந்து வடக்கில் வந்துடும். அப்புறம் தென் இது படிங்க என்றைக்கும். ஓகேங்களா, ஸோ அதில் 3, இதில் 9 இருக்கும், இதில் 12 இருக்கும். டோட்டலாக கூட்டினீங்க அப்படின்னா 24 மொழிகள் இருக்கும். ஆனால் தற்போது வந்து 28 மொழிகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ தென் திராவிட மொழின்னு பார்த்தோன்னா 9, தமிழ், மலையாளம், கன்னடம். நமக்கு எப்பொழுதும் தெலுங்குன்றது வந்து என்னென்னா நம்ம ஊரோட சேர்ந்து அதாவது நம்ம தென்னிந்தியாவோட சேர்ந்து அது வந்து வரும். பட் அது வராது, தெலுங்கு இங்கே வந்துடும். அதனால் குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா இது 9 வந்து தென் திராவிடம். நடு திராவிடத்தில் தெலுங்கு வருது. இது ரெண்டத்தையும் நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா வராதது இங்கே வரும் அப்படின்றத பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து எருகாலா, தங்கா, குறும்பா, ஷோலிகா இது 4மே வந்து புதிதாக இணைக்கப்பட்டது. அதனால தான் இப்போ 28. இப்போ கேட்கலாம், திராவிட மொழிகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 28. 24 முன்னாடி இருந்துச்சு. எருகலா, தங்கா, குறும்பா, ஷோலிகா 4 சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூடுதலாக இந்த பாயிண்ட்டையும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது தமிழோட ஆட்சி எந்தெந்த நாட்டில் வந்து தமிழ் ஆட்சி மொழியாக இருக்குன்னு கேட்டாங்கன்னா இலங்கை, சிங்கப்பூரில் ஆட்சி மொழியாக இருக்குது. ஓகேங்களா, பணத்தாளில் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா மொரீஷியஸ், இலங்கை. ஸோ இலங்கைன்றது 2 இடத்துலையுமே வரும். ஆட்சி மொழியிலையும் இலங்கை வரும், பணத்தாள்லையும் இலங்கை வரும். ஆட்சி மொழியில் வந்து இங்கே சிங்கப்பூர் வருது. ஸோ சிங்கம் தான் ஆட்சி செய்யும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கம் தான் ஆட்சி செய்யும். அப்போ ஆட்சி மொழின்னு வந்தால் சிங்கப்பூர் வரும். ஓகேங்களா, மொரீஷியஸ் அப்படின்றது வந்து பணத்தாளில் வரும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.